ஒரு தக்காளி திரக்கல் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த தக்காளியை வச்சு ஒரு தக்காளி திரக்கல் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சட்னி, சாம்பார் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி திரக்கல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறதால நான் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 3 அல்லது 4 எடுத்துக்கோங்க. வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை நீள வாக்கில் நல்லா நைஸாக நறுக்கியிருக்கேன். அது மாதிரி தக்காளியவும் நல்லா நறுக்கிட்டு அதில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் விதை பிடிக்காது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த விதையெல்லாம் எடுத்திருக்கேன். அந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம், நமக்கு சத்து போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம உளுந்தும் சோம்பும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். எங்கள் வீட்டில் சோம்பு பிடிக்காதுங்க அப்படிங்கிறதுனால சோம்பு தூள் தான் சேர்க்க போகிறேன். இப்போ வெந்தயமும் உளுந்து நல்லா வெடிக்கட்டும். வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு. 1 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டோன்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிடும். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துப்போம். இதோட சின்னதாக குட்டி ஸ்பூன், அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பொதுவாக உப்பு போட்டால் சீக்கிரம் மசிஞ்சிடும் தக்காளி. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அதாவது இது என்ன மிளகாத்தூள்னால் மசாலா பொடின்னு சொல்லுவோம். இது நான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், உங்களுக்கு இது லிங்க் தரேன். இது எப்படின்னு பாருங்கள். இதில் மிளகாய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு, சீரகம் எல்லாமே நல்லா அரைச்சி வச்ச ஒரு பவுடர். ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதோட தண்ணி விட்டு குக்கரை மூட வேண்டியது தான். இப்போ நான் தண்ணி தக்காளி விதையை எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த விதையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த விதையை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா 1 கப் தண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சத்தெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். 2 விசில் அமர்த்திடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுருவோம். 2 விசில் வரட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்ல வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து திரும்ப அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்ல அருமையான சுவையான தக்காளி திரக்கல் சூப்பராக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.